ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீட்லேயே சுத்தமான நல்ல வாசனையான மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்களுக்கு எவ்வளோ தேங்காய் இருந்துச்சு, எவ்வளோ தேங்காய் எண்ணெய் கிடச்சிச்சு, அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு 3 மாதமாக தேங்காய் கீழே விழுந்ததெல்லாம் அம்மா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 120 காய் இருந்துச்சு. அது மட்டையிலேருந்து உரிச்சிட்டு ஒட்டாஞ்சிலேருந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி கொப்பரை காய்களாக வந்து எடுத்து வச்சாச்சு. இதை வந்து 2 2 வந்து வெட்டி போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுக்கு வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டோம்னா, இது எல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காய்ச்சல் இருக்கணும் தேங்காயில். காய்ச்சல் இருந்தால் எண்ணெய் நமக்கு நிறைய கிடைக்கும். இது தண்ணி காயில் செஞ்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 3 நாள் எக்ஸ்ட்ரா காய வைக்கணும். நாங்கள் வந்து ஒரு 3 நாள் வந்து காய வச்சுருந்தோம். கீழே ஒரு துணி போட்டு அது மேலே காய் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா துணி போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் அணில் ஜாஸ்தியாக இருக்காங்க. அதனால் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிறதுக்காக. அணில், காக்கா, எலி எல்லாம் தூக்கிடும். ஒரு 3 நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூட்டையில் எடுத்து கட்டிக்கலாம். நீங்கள் தண்ணி காயாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6 7 நாள் நல்லா காய்ச்சல் கொடுங்க. எண்ணெய் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அடுத்து நம்ம எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் ஒரு மரச்செக்கு கடைக்கு நாங்கள் போனோம். எண்ணெய் ஆட்டி தரேன்னாங்க. எங்களுக்கு டோட்டலாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 16 கிலோ தேங்காய் இருந்துச்சு. அதுக்கு அடிஷ்னலாக நாங்கள் வந்து 2 எலுமிச்சம்பழம், 1/4 கிலோ அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம். இதை 2 முறையாக போட்டு எண்ணெய் ஆட்டி எடுக்கிறாங்க. அவங்க போட்டு கொஞ்சம் நேரத்தில் எந்த அளவுக்கு எண்ணெய் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போது தேங்காய் போட்ட கொஞ்ச நேரத்தில் நல்லா அரைப்பட்டு நல்ல எண்ணெய் வந்து கீழே கசிய ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக மரச்செக்கு கடையில் வந்து ஒரு பெரிய விஷயம் நான் பார்த்தது, இது வரைக்கும் எண்ணெய் ஆட்டினதுலேயுமே பார்த்தது பார்த்திங்கன்னா, ஒரு துளி எண்ணெய் கூட அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக தொடச்சி இறக்குறாங்க பாருங்கள். நாங்கள் 16 கிலோ தேங்காய் வந்து கொடுத்துருந்தோம். அடுத்தது 1/4 கிலோ வெல்லம், 2 எலுமிச்சம்பழம் வந்து கொடுத்துருந்தோம். இதுக்கு எவ்வளோ எண்ணெய் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 கிலோ எண்ணெய் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். இந்த பக்கெட் வந்து பாருங்கள், பெரிய பக்கெட் இது. இதில் முழுசாக வந்து எண்ணெய் வந்து அதுக்கப்புறமும் ஒரு பக்கெட் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு நிரம்புனுச்சு. இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த தேங்காய் வந்து அரைப்படும் போதுமே நல்ல வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது சூப்பராக ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக பாருங்கள், அந்த ஃபில்டர் அந்த கசடு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. தேங்காய் புண்ணாக்கும் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். தேங்காய் புண்ணாக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ரிட்டன் கொடுத்துட்டோன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களே வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க நம்ம அரைக்கிற காசுலேருந்து. இந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு நமக்கு வந்து செலவானது வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. ஒரு லிட்டருக்கு 16 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 250 ரூபா. அது மட்டும் இல்லாமல் அந்த அடிஷ்னல் திங்ஸ்லாம் போட்டதுக்கெல்லாம் சேர்த்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம 1 லிட்டர் கடையில் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கினாலே 200 ரூபாய்க்கு மேலே வந்து வரும். ஆனால் நமக்கு 10 கிலோ கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ரொம்ப சுத்தமான தேங்காய் எண்ணெய். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சுன்னா தேங்காயை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொப்பரை காய்களாக இருந்தால் கூட கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க செக்கில் போய் கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணாக்கு கூட நீங்கள் செடி கொடிகளுக்கு போட்டு உரமாக போடலாம். இல்லை மாடுகள் இருந்தால் அவங்களுக்கு தீவனமாக கொடுக்கலாம். உங்களுக்கு சூப்பராக வந்து தேங்காய் எண்ணெயும் கிடைச்சிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.